என் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் அகாடமியின் வணக்கங்கள். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வேவில் குரூப் டி மற்றும் என்டிபிசி இந்த எக்ஸாமுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ குரூப் டிக்கான எக்ஸாம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 17ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த என்டிபிசி மட்டும் இல்லாமல் குரூப் டி அது போக பார்த்தீங்கன்னா பல்வேறு ரயில்வே எக்ஸாம்ஸு, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணக்கூடிய அனைத்து வேலை வாய்ப்புகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் அப்படிங்கிறது முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம். அதாவது டிஎன்பிசியிலேருந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு, ரயில்வேவில் என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி டெக்னீஷியன், ரயில்வே ஜேஇ, அது போக எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு, அதேமாதிரி தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாமுக்கு, எம்ஹெச்சி அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்காக டெட் எக்ஸாம், ஐபிபிஎஸ், ஐபி இந்த மாதிரி பல்வேறு வகையான எக்ஸாம்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு மேக்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாமே தமிழ் முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு வடிவமைத்து தரப்போகிறோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி குரூப் டி அதாவது ரயில்வேலேருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய குரூப் டி மற்றும் என்டிபிசி எக்ஸாமுக்கான இப்போது நம்ம நோட்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ரீசனிங்கில் மிரர் இமேஜ் கொடுத்துருக்காங்க, வாட்டர் இமேஜ், சீரியஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், டைரக்ஷன் டெஸ்ட்டு, பிளட் ரிலேஷன்ஷிப், சிலாஜிசம், அனலாஜிக்கல் அண்டு கிளாசிஃபிகேஷன், சீக்வன்ஸு, கேலண்டர், பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கிளாக், நம்பர் சீரிஸ், ஸ்டேட்மெண்ட் அண்டு அசம்ஷன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டாபிக். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரயில்வேவில் அவங்க கேட்கக்கூடியது. ஸோ இந்த ரீசனிங் டாபிக் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் ஷூராக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 50 மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 45 எபோவ் நீங்கள் எடுத்துடலாம் இந்த டாபிக்ஸை. ஸோ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு, அதாவது மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா எல்சிஎம், ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க, ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட் கேட்குறாங்க, அடுத்து பர்சன்டேஜ், அடுத்து சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், 2D ஆர் 3D, இதில் 2D மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம 3Dயும் பார்த்துலாம், ஜாமெண்ட்ரி, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸு, ரேஷியோ, மிக்சரு, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஆவரேஜ், நம்பர் சிஸ்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏஜஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்டிடியூடை ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது, அதே மாதிரி ஆப்டிடியூடில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு நம்ம எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் டே பை டேவாக, அதாவது பர் டேவுக்கு நாங்கள் ஒவ்வொரு டாபிக் முடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். கூடிய நவம்பர் 17ஆம் தேதியிலேருந்து குரூப் டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 2 monthஸில் பார்த்தீங்கன்னா என்டிபிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம இப்போ இருந்தே தயார் பண்ணுற விதமாக உங்கள் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மிரர் இமேஜ் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிருவோம். மிரர் இமேஜில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாதிரி நம்ம போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா அது லெட்டர் சீரீஸாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிரர் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 2 or 3 பார்ட்ஸ் நம்ம போடுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மிரர் இமேஜில் 1 பார்ட்டாவது கம்பல்சரி நம்ம முடிச்சிருவோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் சிகரத்தை தொடணும் அப்படின்னா நம்ம சேனல் அதுக்கு ஒரு ஊந்துகோலாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.